ஹாய் குட்டீஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம யாரோட கதை பார்க்க போகிறோம் தெரியுமா? ஏற்கனவே இவங்களை பற்றி நான் அறிமுகப்படுத்தியிருக்கேன். எஸ், ரா கலைச்செல்வி எழுத்தாளர் அவர்களுடைய கதையை தான் பார்க்க போகிறோம். இவர் எழுத்தின் மீது தீராத காதல் கொண்டவர்னு சொல்லி ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இவங்க கவிதை எழுதுகிறவங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இவங்க நிறைய பரிசு வாங்கியிருக்கிறாங்க. பத்திரிகைகளில் 50க்கும் மேற்பட்ட கதைகளில் இவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சிறந்த எழுத்தாளருடைய கதையை தான் நான் பார்க்க போகிறேன். இந்த கதையும் நான் இணையதளத்தில் தான் படித்தேன். என்ன கதை தெரியுமா? கலெக்டர் அம்மா. யார் இந்த கலெக்டர் அம்மா? போலாமா கதைக்குள்ள குட்டீஸ்? வாங்க போகலாம். அர்ச்சனா IAS மாவட்ட ஆட்சியர் மதுரை அப்படின்ற பெயர் பலகையை பார்த்த உடனேயே மனசுக்குள்ளே 1000 நினைவுகள் அவங்களுக்கு வந்து போச்சு. அரை நொடி அதை நின்று பார்த்துட்டு தன்னோட ரூம்குள்ளே போனாங்க. 15 வயசில் தான் வரைஞ்ச அந்த ஓவியத்தை பிரேம் போட்டு அவங்களோட இருக்கைக்கு மேலே அலுவலக அறையில் முந்தின நாள் சாயந்தரமே கந்தன் மாட்டியிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அர்ச்சனாவோட கண்கள் அது மேலேயே நிலக்குத்தி நின்றுச்சு. ஒரு 1/4 மணி நேரம் யாரும் அறைக்குள்ளே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பர்சனல் செக்ரட்டரி ராதிகா கிட்ட சொல்லிட்டு அப்படியே நாற்காலியில் உட்காந்தாங்க. அவங்க கண்ணு முன்னாடி ஒரு திரைப்படமே வந்து போச்சு. அர்ச்சனா 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போது அவங்களோட நெருங்கிய தோழி யாருன்னா அந்த ஊர் கலெக்டரோட மகள் பிரியா. அவங்க 2 பேரும் ரொம்ப நெருங்கிய தோழி. ஒரு நாள் பிரியா அர்ச்சனாவை தன்னோட வீட்டுக்கு பிறந்த நாள் பார்ட்டிக்கு வரும்படியாக கூப்பிட்டாங்க. உடனே அர்ச்சனாவும் சரி தன்னுடைய நெருங்கிய தோழி கூப்பிட்றானேன்னு சொல்லிட்டு அர்ச்சனாவும் அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. வந்து வெளியே நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது பிரியாவோட அம்மாவும் பிரியாவும் வர்றாங்க. வாடி அர்ச்சனா, இப்போ தான் வந்தியா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்போ அவங்க அம்மா பிரியாவை தரன்னு இழுத்துட்டு போய் அவளை பாரு, ஒரு வெளிரி போன பாவடை ஒரு வெள்ளைச்சட்டை போட்டுட்டு வந்திருக்கா. இங்கே நிறைய விஐபிஸ்லாம் வருவாங்க. அது மட்டும் இல்லை, நிறைய அதிகாரிகள்லாம் வருவாங்க. அந்த நேரத்தில் இவளை கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டியா? அவளை யார் உன்னைய கூட்டிகிட்டு வர சொன்னா? இப்படிப்பட்டவங்க கூடையெல்லாம் நீ ஏன் சவகாசம் வச்சுருக்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா பயங்கரமாக பிரியாவை திட்டுறாங்க. அப்போ பிரியா, அம்மா சாரிம்மா, ப்ளீஸ்மா, என்னுடைய டீப்பஸ்ட் ஃப்ரெண்டுமா, அம்மா சாரிம்மா, அவள் என்னுடைய நெருங்கிய தோழிம்மா, இருக்கட்டும்மா, இந்த பிறந்தநாள் பார்ட்டிக்கு அர்ச்சனா என் கூட இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறா. அதெல்லாம் இங்கே அனுமதிக்க மாட்டேன், அவளை போ சொல்லு அப்படின்னு சொல்லி பிரியாவோட அம்மா பயங்கரமாக திட்டி விட்டாங்க பிரியாவை. இதை கேட்டுக்கிட்டே இருந்த அர்ச்சனா எதுவுமே பேசாமல் கண் கலங்கியபடி தான் வீட்டுக்கு வந்துட்டா. அன்னைக்கு இரவு முழுவதும் அர்ச்சனா தூங்கவே இல்லை. அப்போ தான் அவளுக்கு ஒரு யோசனை தோணுச்சு. அவள் என்ன ஆகணும்னு நினைக்கிறாளோ அதை வரைபடமாக வரைஞ்சா. அதில் பார்த்தா வெளிரிய பாவடையோடையும் வெள்ளைச்சட்டையோடையும் ஒரு பெண்ணு நின்னா. இன்னொரு பக்கம் பல வண்ண படங்களோட ஒரு கலெக்டர் அம்மா நின்னாங்க. அது யாருன்னா அர்ச்சனா. இனிமே என்னுடைய எல்லா குறிக்கோளும் நான் கலெக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி அங்கே நடந்த அவமானத்தை தன்னுடைய மூளைக்குள்ளே ஏற்றிக்கிட்டு வரைஞ்சா. வரைஞ்சது மட்டும் இல்லை, அவள் எங்கே உட்காந்து படிப்பாளோ அந்த இடத்துல அதை ஒட்டி வச்சுக்கிட்டா. ஒவ்வொரு நாளும் அவள் படிக்க உட்கார்றதுக்கு முன்னாடி அந்த ஓவியத்தை, அவள் வரைந்த அந்த ஓவியத்தை தினமும் திருப்பி 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 பார்த்துக்கிட்டே அதை படிக்க ஆரம்பித்தா. அவள் படித்த வேகம் அவளை 10ஆவதுலையும் 12ஆவது வகுப்புலையும் மாநிலத்தில் முதல் மாணவியாக உயர்த்திச்சு அவளுடைய பெரிய எண்ணம். அவள் +2 முடித்த உடனேயே PA வரலாறு எடுத்து படித்தா. அது மட்டும் இல்லை, அவள் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே கலெக்டருக்கு தன்னை தயார்படுத்தி கொள்ள நிறைய புத்தகங்களை வாங்கி படிக்க ஆரம்பிச்சு. அவள் இப்படி கடுமையாக போராடி முயற்சி செய்து அவள் IAS தேர்வில் மாநிலத்தில் 10ஆவது இடத்த பிடிச்சா. இது முழுவதும் அவளுடைய மனசுக்குள்ளே திரைப்படமாக ஓடி முடிச்சது. ஆனால் இன்னைக்கு ஒரு கலெக்டர் பங்களா, பியூன் அப்பா, இன்னைக்கு கலெக்டரோட அப்பா, மாவட்ட ஆட்சியர்னு சொல்லி போடு வைக்கப்பட்ட காரு, சல்யூட்டு, அத்தனையும் ஒரு நொடியில் அவள் மனசுக்குள்ளே வந்து போச்சு. அவளுக்கு பெரிய பிரமிப்பாகவே இருந்துச்சு. அந்த அவமானம் இல்லை அப்படின்னா இன்றைக்கி அர்ச்சனா IAS ஆகியிருக்க முடியாது அப்படின்னு சொல்லி பிரியங்காவோட அம்மாவுக்கு மானசீகமாக நன்றி தெரிவிச்சா அர்ச்சனா. பர்சனல் செக்ரட்டரி ராதிகா வந்து, மேடம்
அப்படின்னு கூட்ட பிறகுதான் சுயநினைவுக்கே வந்த அர்ச்சனா. என்ன மேடம், டயர்டாக இருக்கீங்களா? ஒன்றும் இல்லை, சும்மா தான் அப்படின்னு சொன்னா அர்ச்சனா. அந்த ஃபோட்டோவை நேற்றுக்கு ஈவினிங்கே கந்தன் ஃப்ரேம் போட்டு கொண்டு வந்தான். அதை உடனேயே நான் தான் மாட்ட சொன்னேன் மேடம். சரியாக மாட்டியிருக்காங்களா மேடம் அப்படின்னு கேட்டாங்க ராதிகா. ஓகே அப்படின்னு அர்ச்சனா சொன்னா. இந்த ஃபோட்டோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா மேடம்? எஸ், இது நான் வரைஞ்சது. ரொம்ப நல்லா வரைஞ்சிருக்கீங்க மேடம். அப்படின்னு ஒரு பொன் சிரிச்சிட்டு அர்ச்சனா நினச்சா, எப்பயுமே நாம் கடந்து வந்த பாதையை மறக்கக்கூடாதுல்ல, அதனால தான் இதை ஃப்ரேம் போட்டு என்னோடய இருக்கைக்கு மேலே மாட்ட சொன்னேன் அப்படின்னு மனசுக்குள்ளே அவளே நினச்சி சிரிச்சுக்கிட்டா. என்ன குட்டீஸ், கலெக்டர் அம்மா கதை எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் குட்டீஸ். ஓகே, அடுத்த கதையில் சந்திப்போம். எப்பயும் அத்தை சொல்கிறது தான், கதையை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே வாடா குட்டீஸ், பை.